கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மான்செஸ்டர் நகரிலே ஒரு கலைப்பொருட்கள் கண்காட்சியிலே இயேசு கிறிஸ்துவின் ஒரு படம் இருந்தது. அந்த படத்திலே இயேசு கிறிஸ்து அவருடைய தந்தையின் தச்சுப்பட்டறையிலே நின்று கொண்டிருக்கின்றார். அவருடைய தாயாகிய மரியாள் அருகில் உள்ள டிராயரிலே ஞானியர் கொண்டு வந்த விலை மதிப்புள்ள பொருட்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இயேசுவுக்கு பின்னாலே அங்குள்ள கிராதிகளின் நிழல் விழுகிறது. அந்த சுவரிலே அந்த நிழல் சிலுவையை போல ஒரு வடிவத்திலே இருக்கிறது. இப்படி ஒரு காட்சியை ஒரு ஓவியர் வரைந்திருந்தார். அதன் கீழே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதும் சிலுவை நிழலாகவே அவரை தொடர்ந்து கொண்டு வந்தது. முடிவிலே அந்த சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையில் தானே என்னுடைய ரட்சிப்பு இருக்கிறது என்று அவருடைய குறிப்பு எழுதி வைத்திருந்தார். ஆம், தேவகுமாரன் பிறந்தது முதல் அவர் விரும்பினதை செய்யவில்லை, விரும்பினபடியெல்லாம் வாழவில்லை. பிதாவானவர் நிர்ணயித்தபடியே அவர் வாழ்ந்தார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்வதற்கே நான் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தேன் என்று சொல்லுகின்றார். பிதாவின் சித்தம் என்ன? சிலுவை மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மேலே வெற்றி சிறக்க வேண்டும். மரித்து உயிர்த்தெழுந்து பாவத்தை போக்கும் பரிகாரியாக அவர் வழங்க வேண்டும். அதுதான் அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த சிலுவை. அது நிழல் போல அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது என்று அவர் எழுதி வைத்தார். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து நமக்காக தன்னையே பலியாக்கின அவரை நாம் விசுவாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று வேதவசனம் சொல்கிறது. நம்மை போல் பாடுள்ள மனுஷராக உலகத்திலே வந்து பாவம் இல்லாதவராக வாழ்ந்து பாவத்திற்கு பரிகாரம் செய்த அவரை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு எப்பொழுதும் நினைப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.